சாட்டர்டே சண்டே நான் நல்லா உபவாசித்து தான் ஜெபம் பண்ணேன். சரி. 2 நாளுமே சாட்டர்டே சண்டே ஆச்சு. வந்ததுனால எனக்கு சந்தோஷம். எனக்கு வீக்கெண்ட் வந்தாலே பண்டிகை மாதிரி தான். என் வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணனா காலையில 9 மணிக்கு நான் உள்ள போய் சாட்டர்டே மார்னிங் கதவை லாக் பண்ணனா நான் சண்டே ஈவினிங் வெளியே வரும். இதுக்கு நடுவுல சண்டே மட்டும் சபைக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி பிரேயர்ஸ் பண்ணி. ஓகே. அப்ப இதற்கு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சீங்களா அந்த டைம்? ஆமா. இதுக்கு நடுவுல எனக்கு வந்து மினிஸ்ட்ரின்னு பெருசா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் பிரேயர் 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 பர்சனல் பிரேயர் பர்சனல் பிரேயர் தான். ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர், பைபிள் ரீடிங், இது 3 தான் என்னுடைய உலகமாவே இருந்தது. சரி சரி. ஃபாஸ்டிங், பிரேயிங், பைபிள் ரீடிங், இது 3 தான் என்னுடைய, இப்ப கூட அது 3 தான் என்னுடைய உலகம். சோ அத பண்ணிட்டே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல என்ன செஞ்சுக்கிட்டே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வேலை மேலேயும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்யறாரு. சரி. இப்ப ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிட்டு நல்லா அந்த அனாயிண்டிங்கோட ஒர்க்குக்கு போகும்போது சரி பக்கத்துல இருக்கிறவங்க பேய் பிடிச்சவங்க இந்த ஆட ஆரம்பிப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா. அப்ப நீங்க ஆச்சரியம் பார்த்திருப்பாங்களா எல்லாருமே? அப்படி ரொம்ப ஆச்சரியம், எனக்கே அது ஆச்சரியமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஆட நீங்க அதுக்கு பிரேயர் பண்ணுவீங்களா இல்ல நீங்க உட்கார்ந்தாலே? பிரேயர்லாம் பண்ண மாட்டேன். நம்ம மேல இருக்கிற அனாயிண்டிங் போய் கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிடும். நீ உட்கார்ந்தோடனே நம்ம போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே போதும். அந்த இடத்துல பிசாசுகள் இருக்க முடியாது. இல்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்க பக்கத்துல ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்றாங்களா? ஆமா, பிசாசு இருக்கிறவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. திடீர்னு எழுந்து ஓன்னு கத்துவாங்க, அப்படி சுத்துவாங்க. இப்ப சபையில டெலிவரன்ஸ் நடக்கும் போது எப்படி அவங்க மேனிஃபெஸ்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி ஈவில் ஸ்பிரிட். இது எப்ப நடக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி இது வந்து 2006ல இருந்தே நடக்க ஆரம்பிச்சு. 2006-7ல இருந்தே நடக்க ஆரம்பிச்சு. வேலைக்கு போனதுக்கு அப்புறம், வேலைக்கு போனதுல இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அநேக பேர் தொடப்பட்டாங்க. சில பேருக்கு வேலை மேல தனியா கூட்டிக்கிட்டு போய் கையை வச்சு ஜெபிக்கும் போது பொத்துன்னு விழுந்துருவாங்க. இன்டர்வல் பீரியட்ல, லஞ்ச் பீரியட்ல. பட் நிறைய பேர் அது மாதிரி தொடப்பட்டாங்க. அது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆமா, நிறைய மேனேஜர்ஸ் தொடப்பட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மேனேஜர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஆண்டவரால தொடப்பட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. சரி, ஒரு முறை என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போ. அப்ப அவங்க வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் போது அவங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும். சரி. சில நேரங்கள் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் அவங்க கிட்ட பேச வைப்பார். அவங்க வாழ்க்கையின் பிரச்சனை, குடும்பத்தின் பிரச்சனை அப்படி பேசும்போது நிறைய மேனேஜர்ஸ் தொடப்படுவாங்க, எம்ப்ளாயிஸ் தொடப்படுவாங்க. நிறைய பேர் அப்படி நான் சபைக்கு கொண்டு போயிருக்கிறேன், கூட்டங்க ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன். நிறைய பேர் அப்படி ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த லைன்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி நிறைய கர்த்தர் வந்து ஒர்க் டைம்ல பயன்படுத்தினார். அப்புறம் ஒர்க் டைம்லயே அவங்க ஒரு ஃபெலோஷிப் எல்லாம் வச்சு நடத்த, பிரேக் டைம்ல எல்லாம் அவங்களை கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அந்த